ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் எடுத்துனமே மோட்டிவேஷன் கோர்ஸ் போயிடலாம். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. நம்மளுடைய கஷ்டங்கள் உட்பட எல்லாம் கடந்து போகும். ஓகேவா? செகண்ட், நம்ம ஆசைப்பட்டதை என்றைக்குமே மறந்துடக்கூடாது. ஆனால் எதுக்குமே ரொம்பவும் ஆசைப்படவும் கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? எதுவும் நிரந்தரம் இல்லைன்ற சொல்கிற மாதிரி இன்றைக்கி இப்படி இருக்குது, நாளைக்கும் இதே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருந்தால் லைஃப் ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்ஐசியை பற்றி, ஏன் எல்ஐசி நமக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எல்ஐசின்றது ஒரு சேவிங்ஸ், நாட் ஓன்லி ஃபார் சேவிங்ஸ், அது நமக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுக்கும். எப்படி அப்படின்னா, நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட்டில் பணம் வைக்கிறோம். நம்ம வருஷத்துக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பா. ஆனால் நம்மளுடைய இறப்புக்கு பிறகு என்ன கொடுக்கும் பேங்க்கு? நம்மளுடைய நாமினிக்கு என்ன கிடைக்கும்? நம்ம பேங்க்கில் எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கோமோ அதுவும், அந்த வருஷத்தில் ஒரு போனஸ் போட்டிருப்பா இல்லையா, அதுவும் நமக்கு கையில் கிடைக்கும். ஆனால் எல்ஐசின்றது அப்படி கிடையாது. நம்ம எவ்வளோ இன்சூர் பண்ணியிருக்கோமோ அதை கொடுப்பா. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு 10 lakh எடுத்திருக்கோம், இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்திருக்கோம். நம்ம ஒரு 6 months தான் பே பண்ணியிருப்போம். திடீர்னு இறந்துட்டாங்க. ஓகேவா? நமக்கு எல்ஐசி எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா, 10 lakhs நம்ம இன்சூர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் ப்ளஸ் நம்ம ப்ரீமியமாக கட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அதுவும் 1 year ஆச்சுன்னா அந்த 1 year போனஸும் சேர்த்து கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பிளான் எடுத்துக்கோங்க. அது எந்த பிளானாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எல்லாரும் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. உங்களுக்கும் உங்கள் லைஃபுக்கும் as well as உங்கள் ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.